கொழும்பு முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. டாக்டர் அஸ்வர் அசாஹிம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நூலின் முதல் பிரதியை கொள்ளுப்பிட்டு ஜுமா பள்ளிவாசல் முன்னாள் தலைவர் முஸ்லிம் சலாஹுதீன் நூலாசிரியரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஏனைய அதிதிகளுக்கும் நூலின் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. முஸ்லிம் சலாஹுதீன், கீழக்கரை ஏஜி அகமது ரிஃபாய், மலேசியாவின் அஷேக் அப்துல் காதர் ஆகியோர் வாழ்த்துரை நிகழ்த்தினர். நூல் அறிமுகத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் என்.எம். அமீன் மற்றும் பதிலுரையை நூலாசிரியர் அகமது முனவரும் நிகழ்த்தினர். ஊடகவியலாளர்கள், உலமாக்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்ளிட்ட 20 பேர் பொன்னாடை போர்த்தி பொற்கிளி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் வசந்தம் தொலைக்காட்சி செய்தி பிரிவின் செய்தி தயாரிப்பாளர் ஊடகவியலாளர் முகமது ஃபர்ஹானும் கௌரவிக்கப்பட்டார். பிரதம அதிதியாக பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வேஷ் ஆலி கலந்து கொண்டதுடன் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் சிறப்புரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, தென்கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் ஃபாயிஸ் முஸ்தபா ஆகியோரும் உரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் உலமாக்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர்.